இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்வார் அவர்களுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா இந்த வான் தாக்குதலில் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா காசாவுடைய தரப்புலேருந்தே இந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க, உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம லிபியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், லிபியாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசாவில் இருக்கக்கூடிய 1 மில்லியன் மக்களை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அங்கே நாங்கள் அனுப்ப போகிறோம்னாங்க. இப்போ அதை பற்றி லிபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களுக்குள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லிபியா அதை மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதற்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஒரு 4-5 இடத்தெல்லாம் சொல்லி அங்கே அவங்க ஏற்றுப்பாங்க, இங்கே இவங்க ஏற்றுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போதே அவங்களாம் மறுத்திருந்தாங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா காரணம் 1.25 வருஷத்தில் இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போராக காசா போர் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது காசா மக்களை அங்கிருந்து இவங்க வலுக்கட்டாயமாக அனுப்புகிறாங்க. அதை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே நியாயமில்லாதவர்கள்னு சொல்லிட்டு உலகத்துடைய பார்வைக்கு தெரியறதுனால எந்த நாடும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஏற்றுக்கிறதே அவங்களுக்கான கேவலம் தான். உலக சர்வதேச நாடுகளே அவர்களை பார்த்து என்ன இவங்க இப்படி இனப்படுகொலையாளர்களுக்கு உதவி செய்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கான ஒரு காரியமாக போயிருங்கிறனாலேயே எல்லாருமே யோசிக்கிறாங்க. லிபியாவும் அப்படி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இது நடக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஆரம்பத்தில் யாருமே தெரிவிக்க மாட்டாங்க. எஜிப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை அப்துல் ஃபத்தா சிசி நாங்கள் காசா இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கவே இல்லை. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் நாங்கள் மறுக்கிறோன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் சினாய் மலைக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் அகதிகளுக்காகவே முகாம்கள் கட்டுறதுக்காக ஒதுக்கி இருக்கிறதாக நிறைய தகவல்கள் அல் ஜசீரா மூலமாகவே வந்துட்டு தான் இருக்குது அப்பப்போ. ஆனால் யாருமே வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாலஸ்தீன மக்கள் இன்னும் வெளியேறதுக்கு அவங்க ஒத்துழைக்கவும் இல்லை, தயாராகவும் இல்லைங்கிறனால இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இது ட்ரம்ப் சொல்றது உண்மையா இல்லை லிபியாவிலிருந்து மறுத்துட்டாங்களா அப்படிங்கிறது பிற்காலத்தில் இவங்க செய்யக்கூடிய நகர்வுகளை பொறுத்து தான் தெளிவாக தெரியும். இப்போதைக்கு பார்த்தா மறுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் வெளிப்படையாக அவங்களே அவங்களுடைய ஊடகத்தில் அஃபீஷியலாக அவங்க கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் லிபியாவில் தான் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒசாமா ஹம்தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பித்த போதெல்லாம் அதிகமாக ஒரு பக்கம் ஒசாமா ஹம்தான் லெபனான்லேருந்து காசாவுடைய போருடைய நிலவரத்தை அறிக்கை கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன பண்ணுவார், அவர் அறிக்கை கொடுத்துட்ருப்பார். அவர் கத்தாரில் இருந்தார். அதே மாதிரி அபு உபைதா அவர்கள் காசாக்குள்ளே இருந்தே அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அதிகமான அறிக்கையெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் வச்சு கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒசாமா ஹம்தான் அவர்களுடைய அறிவிப்பெல்லாம் பெருசாக வராமல் இருந்துச்சு. அப்பப்போ வந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கடந்த 4 மாதமாகவே சுத்தமாக ஒசாமா ஹம்தான் அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் கூட இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒசாமா ஹம்தான் அவர்கள் இருந்த இடத்த லெபனான்லேயே தாக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் லெபனானை விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அங்கே தான் நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டாங்க. தொடர்ச்சியாக லெபனானில் இருந்தவர்கள் எல்லாம் என்னானாங்க, அங்கே பார்த்திங்கன்னா பெரும் தாக்குதலில் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அடுத்தடுத்து லெபனானை தான் குறி வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ லெபனானில் எப்போ இப்படி ஒரு ஆக்ஷனை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே ஒசாமா ஹம்தான் அவர்கள் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுடைய தலைவர்களுடைய அறிவுரையின் பேரில் அவர் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டார். இப்போ ஒரு தகவல் என்ன வருதுன்னா, அவர் லிபியாவுக்கு போயிருக்கிறதாகவும் அங்கிருந்து தான் அவர் பேசுகிறதாகவும் இப்போது சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகத்தை சந்தித்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. அதில் பார்க்கும்போது லிபியாவில் தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது. அதில் அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா, நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பேச்சுவார்த்தையில் நல்ல நெகிழ்வுத்தன்மையை காட்டுறோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆடம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணைக்கைதியை விட்டுருங்க, அதோடு சேர்ந்து உங்களுக்கு உணவுகள்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வேறு எந்த நிபந்தனைகளும் போடல, எங்களுக்கு உணவை கொடுங்க, எங்கள் மக்கள் சாப்பிடணும். ரெண்டாவது பேச்சுவார்த்தையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முடிவை கொண்டு வாங்க. இதை ரெண்டையும் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி சாதாரணமாலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. போர் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டுருக்கப்ப ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாமல் நாங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்கல, சிறை கைதிகள் கூட அவருக்கு ஈக்குவலாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவுடைய ஆலன் அலெக்சாண்டரை என்ன பண்ணியிருந்தாங்க, வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் வெளியிட்டப்போ பார்த்திங்கன்னா உணவு போச்சு காசாக்குள்ளே, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் உணவு போதான்னு கேட்டால் கிடையாது. மறுபடியும் காசாக்குள்ளே உணவு போகிறதே
வாங்கினதே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லி வாங்கினதே நாங்கள் உணவை தருவோம், இஸ்ரேலுக்கு மேலே நாங்கள் கம்பல் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு உணவை கொண்டு வந்து தரப்போகிறோம்லாம் பேசியிருந்தாங்க. அது எதையுமே இன்றைக்கி அமெரிக்கா செய்யலைன்னு சொல்லிட்டு ஒசாமா ஹம்தான் அவர்கள் சுட்டி காமிச்சிட்டு, அதே நேரத்தில் நாங்கள் வந்து அந்த ஆடன் அலெக்சாண்டரை வெளியே விட்டதை நினச்சி வருத்தப்படுறோமான்னு கேட்டால் கிடையாது. எங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நஷ்டம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு இப்போ சர்வதேசமே தெரிஞ்சிருப்பாங்க. அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பேச்சுக்கு மாறுதான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பிணைக்கேதியை எந்த ஒரு சிறைக்கேதியை நாங்கள் வாங்காமல் ஒப்பந்தம் கையெழுத்துன்னு எதுவுமே போடாமல் வெறும் வார்த்தையை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கூட நாங்கள் கொடுத்துருக்கோம்னா எங்களுக்கு வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை மட்டும்தானோ தவிர அதுக்காக தான் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோமோ, மற்றபடி எந்த ஒரு தீவிரவாதத்தனமும் இல்லை அப்படிங்கிறது இந்த சர்வதேசம் உணர்ந்து கொள்ளட்டும். ஏன்னா ஐநா ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்ற நாடுகளாகட்டும், எல்லா நாடுகளும் எங்களை பார்த்துட்ருக்காங்க. மற்ற நாடுகளுடைய தலைவர்களாகட்டும், அவங்களுக்கே தெரியணும் நாங்கள் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கோம். வெறும் ஒரு பேச்சை நம்பி கூட ஒரு பிணைக்கேதியை ஒப்படைச்சிருக்கோம், வேறு எந்த ஒரு பலனையும் பெறாமனா அதை பார்க்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு ஒசாமா அவர்கள் சொல்லியிருக்காரு, சொன்ன கையோட அமெரிக்காவுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு பிணைக்கேதியை வாங்கிட்டு எதையுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல, உணவையும் கொடுக்கல, அது மட்டும் இல்லை போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு வேலையும் பெருசாக ஒன்றும் செய்யலை. அதுக்கு பதில் மாறாக இப்போது பேச்சுவார்த்தை கத்தாரில் தொடங்கியிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடைய தலைமைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அழுத்தத்தை தான் கொடுக்குறாங்களாமா. என்ன அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா, இப்போது உங்களுக்கு வான் தாக்குதல் செய்யப்பட்டுருக்குல்ல, அது நிறுத்தப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிணைக்கேதிகளை வெளியிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தத்தை கொடுக்குறாங்களாமா. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பிணைக்கேதிகளை வெளியிட்டிங்கன்னா போரை நிறுத்துவோம், சாப்பாடு தருவோம்னு சொன்னவங்க இப்போ பார்த்திங்கன்னா வான் தாக்குதல் அதிகமாக செய்யப்பட்டுருக்குல்ல, அது நிறுத்தப்படணும்னா நீங்கள் பிணைக்கேதிகளை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் அதுக்கெலாம் செவித்தாழ்த்துற மாதிரியே கிடையாது. இந்த தடவை எங்கள் பேச்சுக்கு அவங்க வரணுமோ தவிர அவங்க பேச்சுக்கு நாங்கள் போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் 620க்கும் மேற்பட்ட வான் தாக்குதலை காசாக்குள்ளே செஞ்சுருக்காங்க. நினச்சி பார்க்குறக்கு இவங்க ஒன்றுமே இல்லை. அங்கே ஏற்கனவே பார்த்தா எல்லாமே தரமட்டமாக இருக்குது. இதில் எங்கே 620 தாக்குதலை அந்த இடம் தாங்கும்னே தெரியாது. ஏன்னா அங்கே எதுவுமே பார்த்திங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுடைய இடங்கள்னு சொல்லி மேலே இல்லை, எல்லாம் பங்கர் கீழே இருக்குது. ஆனால் இவங்க 620மே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுடைய முக்கியமான இடங்கள்ங்கிறாங்க. அங்கே தான் அவங்க ஏவுகணை வச்சுருக்காங்க, ஆயுதம் வச்சுருக்காங்கங்கிறாங்க. இந்த பொய்யை எத்தனை தடவை தான் சொல்லுவாங்கன்னு தெரில. இவங்களுக்கே தெரியும் 1.25 வருஷமாக அப்படி எதுவுமே தரைக்கு மேலே இல்லை. தரைக்கு மேலே இருந்திருந்தால் இவங்க பிடிச்சிருப்பாங்க நேரம். எல்லாமே தரைக்கு கீழே இருக்குது. இருந்தாலும் 620 இடத்துல பொதுமக்களை தாக்கியிருக்காங்கன்னா நேற்று எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 3 நாளில் 500 பேர் இறந்துருக்காங்க, 1000 பேர்த்துக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோமே. 600 தாக்குதல் நேற்று ஒரு நாள்னா அங்கே நேற்று 250 பேரெல்லாம் இறந்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கும்போது முந்தா நேற்று நடந்த தாக்குதலில் சின்வாருடைய கடைசி தம்பியாக இருக்கக்கூடிய ஜக்கரியா சின்வார் அப்படிங்கக்கூடியவரும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்துருக்காங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய முக்கியமான ஆட்கள்லாம் சேர்ந்துருந்துருக்காங்க. இவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது கான்யூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டென்ட்டில் தான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு முகாமில் தான் வசித்து வந்திருக்காங்க. இவங்க ஒன்றும் பார்த்திங்கன்னா காசாவுடைய போராளி குழுவை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா சின்வாருடைய குடும்பத்தில் பார்க்கும்போது அவருடைய 2வது தம்பி போராளி குழுவை சேர்ந்தவர் தான். அவர் தான் முகமது சின்வார். அவரை இறந்துட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உறுதி செய்யப்படாமலே இருக்குது. இவர் 3வது தம்பி. ஆனால் 3வது தம்பியாக இருந்தாலும் இவருக்கும் போராளி குழு எந்த சம்மந்தமும் இல்லை. இவர் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் பார்த்திங்கன்னா சோசியல் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் இவர். அது மட்டும் இல்லை, இவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் வெளியே தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போ தான் அவர் கண்டுபிடிச்செல்லாம் தாக்கணும்னு கிடையாது. முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா அவருக்கும் பங்கருக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் போராளி குழுவை சேர்ந்தவர் இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார், பொதுமக்களாக மேலே தான் வசிச்சுட்ருக்காரு. அவர் எல்லா முகாம்களையும் தான் அவரும் அவருடைய குடும்பமும் தங்கிட்டு இருக்காங்க. அதனால் 1.25 வருஷம் கழித்து எத்தனையோ தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலில் அவங்க இறந்துருக்காங்க. இறந்ததுக்கு பிறகு அது சின்வாருடைய குடும்பமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இஸ்ரேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரபலப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்க ஒழிஞ்சதே கிடையாது. அவங்க என்றைக்குமே போராளி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது. இவங்க ஃபேமிலியே தனியாகவே பார்த்திங்கன்னா மக்களோடு மக்களாக தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.